மசோதாவை வந்து சட்டமன்றத்தில் வந்து நிறைவேற்றி அனுப்புகிறோம், அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் தர மாட்டேங்கிறார் அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போகிறது. மத்திய அரசிடமிருந்து நமக்கு வரக்கூடிய நிதி நியாயமாக கிடைக்கவில்லைன்னு சொன்னால் நீதிமன்றத்துக்கு போவது. எல்லாவற்றுக்கும் நீதிமன்றம் போகுதுன்னா அப்போ இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கும் இந்திய ஜனநாயகத்துக்கும் என்னதான் அர்த்தம் இருக்கிறதுங்கிற கேள்வி இருக்குது. அப்போ நாடாளுமன்றத்திலே கலைச்சலாம், எல்லாத்துக்குமே நேரடியாக நீதிமன்றமே போயிடலாம். இப்போ ஆளுநருங்கிற பொறுப்பு எதற்கு, மத்திய அரசுன்னு எதுக்கு இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எல்லாவற்றுக்குமே நம்ம வந்து இப்போ எனக்கு நான் ஒரு சராசரி மனிதன், எனக்கு வந்து ஒரு அரசாங்கத்தில் வந்து நான் ஒரு துறைக்கு போகிறேன், உடனடியாக வேலை நடக்கல, லஞ்சம் வாங்கினாங்கன்னா நீதிமன்றம் போகலாம். ஒரு அரசாங்கமே ஒரு சராசரி மனிதன் நிலைமையில் எல்லாவற்றுக்கும் நீதிமன்றம் போய் தான் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கும் இந்த நாட்டினுடைய கூட்டாட்சி தத்துவத்திற்கும் என்ன அர்த்தம் இருக்கிறதுங்கிற கேள்வி இருக்குது. அப்போ ஒரு மாநில அரசை எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆளுநரோ அல்லது மத்திய அரசோ மதிக்கிறார்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி. கண்டிப்பாக நீதிமன்றம் போனால் சட்ட போராட்டம் நடத்துவதுதான் இறுதி தீர்வு அப்படின்னா போகிறது பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் போய்த்தான் இதை வந்து உரிமை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த ஜனநாயகத்தின் மீது என்ன நம்பிக்கை இருக்குது, என்ன மத்திய அரசு அப்படிங்கிறது அடிப்படையான கேள்வி. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ இந்த மும்மொழி கொள்கை, இப்போ நம்ம பிஎம்சி ஸ்கூல்லேருந்து எல்லாம் பார்க்குறப்ப பொதுவாக வந்து இந்த மும்மொழி கொள்கை அல்லது இந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இதுக்கு முன்னால் வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னா நீங்கள் இந்தி படித்தாதான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக சொல்லப்பட்டக்கூடிய வாதம். இந்தி படிக்காதனால தமிழர்கள் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள், நிறைய விஷயங்களை பின்தங்கிட்டாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அது யதார்த்தம் இல்லைங்கிறத நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்கிறோம். இன்றைக்கி வந்து நம்முடைய ஜிஇஆர் வந்து இந்திய அளவிலே வந்து சராசரியை விட 2 மடங்கு இருக்கிறது. உலக அளவில் தமிழர்கள் வந்து முன்னேறி இருக்கிறார்கள். நம்ம வந்து 1967 தொடர்ச்சியாக இருமொழி கொள்கையை மட்டும்தான் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். இந்த இருமொழி கொள்கையை பின்பற்றுவதனால தான் நம்ம உலக அளவில் வந்து எல்லா நாடுகளிலும் எல்லா துறைகளிலும் எல்லா பதவிகளிலும் இருக்கிறோம். நம்முடைய கல்வியோ சுகாதாரமோ எதுவுமே நம்ம பின்தங்கி விடவில்லை. இந்தி பேசக்கூடிய மாநிலங்களோட நம்ம வந்து முன்னேறி இருக்கிறோம். இப்போ அதனால என்னன்னா இப்போ நேரடியாக இந்தி திணிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் இப்போ மும்மொழி கொள்கை இதில் நீங்கள் எந்த மொழி வேண்டுமானாலும் படித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ நடைமுறை யதார்த்தத்தை ஒரு சரவணன் சார் சொன்னார் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு அசாமி படிக்கணும், என்னோட பையனுக்கோனா அசாமி சொல்லித்தரதுக்கு ஒரு டீச்சர் கிடையாது. இப்போ ஒரு கிளாஸில் 50 ஸ்டூடெண்ட் இருக்கானா ஒருத்தனுக்கு மலையாளம் படிக்கணும், ஒருத்தனுக்கு அசாமி படிக்கணும், ஒரு பொண்ணுக்கு பெங்காலி படிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் கற்றுத்தருவதுங்கிறது சாத்தியம் கிடையாது. இந்த பிராக்டிக்கல் யதார்த்தத்தை கூட விட்டுருங்க. உண்மையிலேயே வந்து மத்திய அரசுக்கு ஆங்கிலத்தை வந்து அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து ஆங்கிலம்ங்கிறது ஒரு அந்நிய மொழி, நம்ம இவ்வளவு ஆண்டுகாலம் ஆட்சி செய்தவுடைய மொழியை நாம் வந்து ஏன் வந்து பின்பற்ற வேண்டும், அது ஒரு அடிமைத்தனம். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய மொழிகளை ஊக்குவிப்போம், இதை தான் மறுபடியும் சொல்கிறாங்க. சரி ஓகே, இந்த ஸ்கூலு டீச்சர்ஸை கூட விட்டுருவோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் தருகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு துறைக்கு வந்து ஜலசக்தி துறைன்னு பேர் வைக்கிறீங்க, கிரிமினல் சட்டங்கள் 3 வர்றப்ப இந்தியில் பேர் வைக்கிறீங்க, ஒரு மசோதாவை தாக்கல் செய்கிறப்ப இந்தியில் வைக்கிறீங்க. ஏன் வந்து ஒரு கிரிமினல் சட்டத்தில் ஒன்றுக்கு தமிழில் பேர் வைங்களா, இது இந்திய குற்றவியல் சட்டம்னு தமிழில் வைங்க, ஒன்றுக்கு ஹிந்தியில் வைங்க, ஒன்று தெலுங்கில் வைங்க, ஒரு ஜலசக்தி துறைக்கு பதிலாக தெலுங்கில் வைங்க, இன்னொன்று மலையாளத்தில் வைங்க. நீங்கள் வந்து அமல்படுத்தக்கூடிய திட்டங்கள் இப்போ நீங்கள் வந்து சர்வ சிக்ஷா அபியானுக்கும் இந்த சமக்கிர சிக்ஷா அபியான் நம்ம வாயிலையும் நுழைய மாட்டேங்குது. அந்த வித்தியாசம் என்னங்கிறது சாதாரண மக்களுக்கு தெரியல. எல்லாவற்றுக்கும் இந்தி அல்லது சமஸ்கிருதத்தில் தான் பேர் வைக்கிறீங்க. ஒரு துறையினுடைய பெயர், ஒரு சட்டத்தினுடைய பெயர், ஒரு மசோதாவினுடைய பெயர், ஒரு திட்டத்தினுடைய பெயர் எல்லாமே முழுக்க நீங்கள் இந்தியிலையோ சமஸ்கிருதத்தில் தான் வைக்கிறீங்க. அப்புறம் என்ன நீங்கள் வந்து இந்தியாவுடைய மற்ற மொழிகளை ஊக்குவிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? இப்போ நம்ம தாய்மொழி தினம் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் ஒரு ஊடகவியலாளர், நானும் வந்து ஒரு ஊடகவியலாளர். இன்னைக்கு தமிழில் ஒரு மீடியா இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்முடைய இருமொழி கொள்கை தான். நீங்கள் வந்து வடநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பீகாரியோ அல்லது மராத்திலையோ வந்து அது முழுக்க ஒரு இந்தி மீடியாவாக தான் இருக்குது. சினிமாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாலிவுட் சினிமா தான் இருக்குது. ஒரு போஜ்பூரி சினிமாவோ ஒரு மராத்தி சினிமாவோ ரொம்ப ஒரு சின்ன சினிமாவாக தான் இருக்கிறது. நம்ம அங்கே வட மாநிலங்களில் போஜ்பூரியோ மைதிலியோ அந்த மாதிரி தாய்மொழிகளை அழிப்பதற்காக இந்தியனுடைய ஆதிக்கம் வளர்ந்து விட்டது காரணத்தினால தான் நம்ம அவங்களுக்கும் சேர்த்து பேசுகிறோம். ஒன்று. இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் வந்து தாய்மொழிங்கிறது மிக முக்கியம். இன்னைக்கு உலக அளவில் தொடர்பு மொழி ஆங்கிலம். இதை தாண்டி ஒருத்தர் வந்து ஒரு மொழியை படிக்கலாம்னா அது அவருடைய விருப்பம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் எடுத்துக்குவோம். பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் தான் தமிழில் வந்து ஐஏஎஸ் எழுதி தேர்ச்சி பெற்ற முதல் ஐஏஎஸ் ஆபீசர். அவர் வந்து கடைசியாக வந்து ஒடிசாவினுடைய முதலமைச்சருடைய கூடுதல் அட்வைசராக அவர் இருந்தார். அவருக்கு ஒடிய மொழி ரொம்ப பிரமாதமாக தெரியும். ஆனால் அவர் வந்து நான் நாளைக்கு வந்து ஒடிசாவுடைய முதலமைச்சருக்கு வந்து நான் வந்து ஆலோசனை போக போகிறேங்கிறதுக்காக 8ஆம் கிளாஸில் போய் ஒடிய மொழியை படிப்பார். அவர் படிக்க மாட்டார். அவர் தமிழில் படித்து தமிழில் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி போனது பிறகு அவருக்கு தேவை இருந்ததுன்னு சொன்னால் அவர் வந்து படிக்க போகிறார். இன்னைக்கு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் அங்கே வந்து இந்தி பேசக்கூடிய குழந்தைகள் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே இந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாலாம் இல்லை, ரொம்ப வரட்டு. மாநில தலைவர் ஒரு கருத்தை சொல்றாரு அண்ணாமலை, தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை நீர்த்து போய்விட்டது, தோற்று போய்விட்டது அப்படின்னு கருத்தை சொல்றாரு. இது எந்த அடிப்படையில் சார் சொல்றாரு?
அதான் எந்த அடிப்படையில் இப்போ தமிழ்நாட்டில் இவ்வளவு ஆண்டு காலமாக இருமொழி கொள்கை தான் இருந்துட்டு வந்திருக்கு. தமிழ்லையும் ஆங்கிலத்திலிருந்து மட்டும்தான் படித்திருக்கிறோம். நம்ம கல்வியில் பின்தங்கி இருக்கோமா, மருத்துவத்தில் பின்தங்கி இருக்கோமா, தொழில் வளர்ச்சியில் பின்தங்கி இருக்கோமா, இல்லை உலகத்தின் வேற எந்த நாடுகளுக்கு போறதுல பின்தங்கி இருக்கோமா, அல்லது மென்பொருளை உற்பத்தி செய்வதில் நம்ம மென்பொருள் வளர்ச்சித்துறையில் பின்தங்கி இருக்கிறோமா? எங்க பின்தங்கி? எதனால்? நான் இந்தி படிக்காதனால நான் என்ன இழந்திருக்கிறேன்? அடிப்படையில் எனக்கு எந்த வித இழப்புமே கிடையாது. நான் தமிழும் ஆங்கிலமும் படிச்சதுனால நிறைய பெற்று இருக்கிறோமே தவிர எதையுமே நம்ம இழக்கல. அதனால சொல்றேன், எனக்கு தேவை இருந்தாலும் நான் படிக்க போறேன். நீங்க பாலகிருஷ்ண ஐயா கூட விடுங்க, ஒரு லாரி டிரைவர், நேஷனல் பெர்மிட் ஓட்டக்கூடிய ஒரு லாரி டிரைவர் தேவையான அவருக்கு ஒரு ஹிந்தி அவரே கத்துக்குவார். இதுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். தமிழ்நாட்டிலே தெலுங்கு பேசக்கூடிய, கன்னடம் பேசக்கூடிய ஜாதிகளை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு இயல்பாகவே தெலுங்கும் கன்னடமும் தெரியும். அப்போ அவங்களுக்கு தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், இங்கிலீஷ் தெரியும், அதுவே 3 மொழிகள் தெரியும். எதுக்கு நான் ஒன்று படிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை? இன்னொன்று, நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் நீங்கள் ஒரு மொழியை படிச்சுதான் ஒரு மொழியை தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை. நீங்கள் இன்னைக்கு ஒரு வாக்கியத்தை இந்தியிலையோ ஒரு அசாம்லையோ பெங்காலிலையோ மொழிபெயர்க்கணும்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக மொழிபெயர்த்தலாம். இன்னைக்கு நீங்கள் வெர்ச்சுவல் ரியாலிட்டி படிக்கணும், இன்னைக்கு நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணும். இப்படி தொழில்நுட்பங்களை தான் அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது தவிர இன்னொரு மொழியை அல்ல. இன்னொன்று, அரசு பள்ளி மாணவர்கள்ங்கிறவங்க மிக மிக பின்தங்கிய ஒரு சூழலிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள். நான் ஒரு அரசு பள்ளி மாணவன் தான், அதனால் எனக்கு அந்த சூழல் தெரியும். அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை படிப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கிற பொழுது இன்னொரு கூடுதலாக எனக்கு சம்பந்தமே இல்லை. நான் சின்ன வயசுல இருந்து அந்த வார்த்தை, அந்த மொழி எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு ஒரு சௌராஷ்டிரா மொழி கூட, ஒரு தெருவில் ஒரு சௌராஷ்டிரா இருப்பார், தெலுங்கு பேசக்கூடிய ஒருத்தர் கூட இருப்பார். எனக்கு ஓரளவுக்காவது 4 வார்த்தை காதில் கேட்டிருப்பேன். எனக்கு ஹிந்திக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறப்ப என்னுடைய வாழ்க்கை சூழலுக்கு சம்பந்தமே இல்லாத, பரிச்சயம் இல்லாத ஒரு மொழியை என்கிட்ட கொண்டு திணிக்கிறது ஏன்? அதனால நான் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறேன், என்ன பெறப் போகிறேன், எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிறது அடிப்படையான கேள்வி. சார், இது முதற்கட்ட கருத்தா இருக்கு. திரு அர்ஜுன், தர்மேந்திர பிரதானுடைய கருத்துப்படி அவருடைய கடிதத்தில் இல்ல அடுத்த சிட்டு எங்க போட்டிருக்கு ஹிந்தி கட்டாயமா படிக்கணும் புரியல சார். மும்மொழி கொள்கை அப்படின்னா எனக்கு அசாமி கத்துக்கணும் சார். அசாமிக்கு டீச்சர் வச்சிருக்கீங்களா நீங்க? இல்லைங்க, நீங்க சொல்றது நடைமுறை பயிற்சி செய்வதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க சொல்றீங்க. பட் ஹிந்தி கட்டாயமாக கத்துக்கொள்ள வேண்டும் என்று எங்கு கூறப்பட்டிருக்குன்னு நான் கேட்கிறேன். எங்கேயும் கூறப்படல சார். அதுதான் சார் யதார்த்தம். கடைசியில் அதுதான் வரும். இதுக்கு முன்னால கட்டாயமா ஹிந்தி படிக்கணும்னாங்க, இப்ப தேவையில்லை 3 மொழிங்கிறாங்க. 3 மொழி சொல்லிக் கொடுக்கிறதுக்கு வேற எந்த 3வது மொழி? பிற மாநிலங்கள்ல மும்மொழி அமல்படுத்தாம ஹிந்தில தான் போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரு சரி ஒரே ஒரு கேள்வி. தமிழ் உலகத்தில் மிக பழமையான மொழி. இத்தனை ஆண்டு காலம், சரி இப்போது 70 வருஷமா திராவிட சித்தாந்த நம்புறவங்க தமிழ் மொழியை காப்பாத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 5000 வருஷம் 10,000 வருஷம் யாருங்க காப்பாத்துனது தமிழ் மொழியை? அவ்வளவு வீக்கா கொச்சைப்படுத்துறாங்க மொழியை. அப்ப இந்தி இல்ல, ஆர்எஸ்எஸ் இல்ல, ஆர்எஸ்எஸ் பாஜக இல்ல, ஆர்எஸ்எஸ் காரர்கள் கிடையாது. அதுதான் பிரச்சனை. அதுதான் ஒரே பாயிண்ட். அர்ஜுனமூர்த்தி கேள்வி இருக்கு. அடுத்த சுற்றுக்கு வர திரு அர்ஜுனமூர்த்தி, தர்மேந்திர பிரதானுடைய கடிதத்துல தமிழ்நாட்டுடைய கல்வியை புகழ்ந்தே பேசியிருக்காரு. ஒரு முன்னோடி மாநிலம், நிறைய புதிய விஷயங்களை, சமூக நலத்திட்டங்களை ரொம்ப ஆக்கப்பூர்வமா செயல்படுத்திருக்காங்க அப்படின்னு பாராட்டிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்துக்கிட்ட ஏன் 3வது ஒரு மொழியை திணிக்கணும்? ஒரு சக்சஸ் ஃபார்முலா கிட்ட என்ன காரணம்? அதாங்க, நீங்க திருப்பி தப்பாவே இது புரிதலுக்கு போயிடுச்சு. 3வது மொழி யாருமே என்ன தப்பு இதுல இருக்கு? ஒரு மும்மொழி தானே. நான் சொல்றேன், நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, 3வது மொழி திணிப்பு என்பது இல்லை. அது கண்டிப்பா இல்லை. அதுவும் 2019 இந்த NEP எடுத்தும்போதே அவங்க நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, 3வது மொழி ஹிந்தி கட்டாயமாக இருக்கக்கூடாது, அது ப்ராக்சிமிட்டியில் எந்த மொழி அவங்களுக்கு வேணுமோ அந்த மொழி கற்றுக்கணுங்கிறத ஒரு பண்ணியாச்சு.